தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனின் தரமான சம்பவம் மிரண்டு போன தாவேகா கட்சியினர் இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் தற்போது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தேனியிலிருந்து சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு மிரட்டல் வந்திருந்துச்சு. அதாவது தாவேகாவுடைய தொண்டர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காரு. இந்த நபர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாட்டை துரைமுருகனுக்கு மட்டும் துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா தேனியில் பொதுக்குழு கூட்டம் போட்டு தாவேக்காவை தப்பாக பேசு, முடிஞ்சா தாவேக்காவை விமர்சனம் பண்ணு அப்படின்ற ஒரு மிரட்டலை ட்விட்டர் வாயிலாக வீடியோக்களாக வெளியிட்டிருந்தாரு. இந்த வீடியோ போட்ட சில மணி நேரத்திலேயே சாட்டை துரைமுருகனுக்கும் சென்றடைந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பொதுக்குழு கூட்டம் போடணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னும், இவங்க அனைவர் முன்னிலையிலுமே நாம் தமிழர் கட்சி தான் இவங்க எல்லா கட்சியை விட சிறந்தது அப்படின்றத நான் பேசியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி தேனியில் பொதுக்குழு கூட்டமும் போடுவதற்கு தயாராகி இருக்காரு சாட்டை துரைமுருகன். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல தம்பி தங்கைகள் சாட்டை துரைமுருகனிடம் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிறது அப்படின்றது உண்மையிலேயே உங்களுடைய உயிருக்கே பாதிப்பாகிறது கூட பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு தேனியில் பொதுக்குழு கூட்டம் போடுவதற்கு தயாராகியிருக்காரு. ஏற்கனவே பல வீரியமான விஷயங்களை சாட்டை துரைமுருகன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் அமைந்திருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் இறுதியாக தொழில்நுட்ப பாசறை கலந்தாய்வு கூட்டத்தில் பேசியிருந்த பல விஷயங்கள் சீமானியை வியக்க வைத்து எழுந்து நின்று கைத்தட்ட வச்சிருந்துச்சு. பொதுவாகவே புகழ்ச்சி அப்படின்றத ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடிய சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் பேசியிருந்ததை கேட்டு எழுந்து நின்று கைத்தட்டியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே சாட்டை துரைமுருகனை கண்டு வியந்திருக்காரு சீமான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேலும் சாட்டை துரைமுருகன் பண்ணி இந்த செயலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் தேனியில் பொதுக்குழு கூட்டம் போடுவது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக போய் முடியும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.